துரட்டியோட எங்கே போகிறேன்னு பார்த்தீங்களா? முருங்கைக்காய் தான் பிடுங்க போகிறேன். முருங்கைக்காய் வேற நிறைய காய்ச்சி கிடந்துச்சு. அதுவும் ஒரு பக்கமாக காய்ச்சி கிடந்ததுனால அந்த வாதே தவுண்டு போச்சு. அந்த அளவுக்கு முருங்கைக்காய் காய்ச்சிருக்கு. அது என்னமோ தெரில, வருஷம் வருஷம் இந்த ஒரு சைடே தான் காய்க்குது, அந்த பக்கம் காய்க்க மாட்டேங்குது காய். காய் நிறையா கிடக்கவும் இதை பிடுங்கம்மா அதை பிடுங்கம்மானே தெரியல. ஒரே ஒரு காய் மட்டும் ஒரு இடத்துல கிடந்துச்சு. சரி அதை போய் முதல்ல பிடிங்கிட்டு வந்துடும்னு அந்த காயை பிடிங்கி பார்த்தோன்னே என் பையன் வேற சொல்லிட்டேன், அம்மா இதை அளவு வச்சு பார்ப்போம்மா, என் உயரம் இருக்கா அப்படின்னு வேற சொல்லிட்டேன். சரி கிட்டத்தில் வேலை தம்பி அளவு வச்சு பார்த்துருவோம் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக தம்பி வசரம் இருக்குது. அவ்வளோ பெரிய முருங்கைக்காய். என் பையனுக்குனா ஒரே கொசி, முருங்கைக்காய் நம்ம வசரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ எல்லாம் விளாண்டுக்கிட்டே நான் போய் முருங்கைக்காய் பிடுங்குறேன்னு நானும் பிடுங்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரே கொத்தில் 5 காய் கிடந்துச்சு. அதை பிடிச்சி இழுக்கிறப்ப வாதே உடஞ்சி போச்சு. இப்படியே மரத்தை சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் பெரிய காயாக இருந்ததை பூராமே பிடிங்காச்சு. இன்னும் பிஞ்சு கிடக்கு, இன்னும் அது ஒரு 10 நாள் ஆகும், அதுக்கப்புறம் பிடிங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காயை மட்டும் பிடுங்கிட்டான். புடுன காயை அப்புறம் கட்டு கட்டி மார்க்கெட்டுக்கு வேற கொண்டு போகணும். ஆனால் இன்றைக்கி ரேட்டு எவ்வளோ வேற போகுதுன்னு தெரில முருங்கைக்காய்.